5 முக்கியமான ஹாட் டாபிக் பற்றி இன்றைக்கு நம்ம வீடியோ போடுறோம். கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் வீடியோ போடுறோம். அதாவது எப்படின்னா 2020 மார்ச் மாதம் 25ஆம் தேதியிலேருந்து லாக்டவுன் ஏற்பட்டுச்சு. அன்றைக்கு தான் இந்த வீடியோ போடுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணோம். அதுக்கு பிறகு இப்போ தான் போடுறோம். முதல் விஷயம் போதைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பிராந்தி விஸ்கி அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறதில்ல. ரெண்டாவது, இந்திய நாட்டு மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுற அளவுக்கு, பொதுஜனங்கள்லாம் சந்தோஷப்படுற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு கமிட்டி அமைக்கிறதுக்கான ஒரு பரிந்துரை சஜஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ரொம்ப வருஷமா, கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷமா இதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். மூன்றாவது, எலெக்ஷன் ரிசல்ட் வர ஜூன் மாதம் 4ஆம் தேதி யார் பிரதமராக வரப்போறாங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நாலாவது என்னன்னா, யூடியூபர் சவுக்கு சங்கர் வழக்கில் மாண்புமிகு நீதிபதி GR சுவாமிநாதன் மிரட்டி இருக்காங்க. அதாவது மிரட்டல, அதாவது அவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்குறாங்க. அது சம்பந்தமா பார்க்க போகிறோம். அஞ்சாவது, தெரு நாய்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி தெரு நாய்கள் பிரச்சனைங்கிறது சும்மா ஏதோ ஒரு 4 பேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, ஒரு 4-10 நாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. இது மிகப்பெரிய சவால். அதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து நிறைய உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறோம். நம்ம மாணவர்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க, நிறைய டாபிக் பற்றி செய்தி போடுங்க, இந்த பற்றி செய்தி போடுங்க, அதை பற்றி செய்தி போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து, நம்ம மனிதநீதி கழகத்தோட உறுப்பினர்கள் நிறைய விஷயங்கள் பற்றி வீடியோக்கள் போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தோட முக்கியமாக 2 நாளைக்கு முந்தி கன்சல்டேஷனுக்காக ஒரு ஃபேமிலி வர்றாங்க. அதில் ஒரு 16 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு சொல்லுது, ஒயின் சாப்பிட்டா நல்லது. என்னது ஒயின் சாப்பிட்டா நல்லது, நல்ல உடம்பு ஸ்ட்ராங் ஆகும், தோல் நல்லா மினுமினுப்பாக வரும் அப்படின்னு சொல்லுது. உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. இப்போ உடனடியாக நம்ம இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணமே போதை, கொடூரமான போதை, கொக்கைன்ங்கிற மாதிரி சொல்லப்படுகிற போதையெல்லாம் சாக்லேட் வடிவத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது இன்னொன்று என்ன பெரிய கொடூரம்னா, முன்னாடி மாதிரிலாம் கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சு வாங்குறதுலாம் கிடையாது. இப்போ ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணால் ஆன்லைன்லேயே கொண்டு வந்து கொடுக்குறாங்க, டெலிவரி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம். அதனால தான் இப்போ உடனடியாக அந்த வீடியோ இன்றைக்கு பதிவு பண்ணுறோம். எப்போ ஒரு போதை பள்ளிக்கூடத்துக்கே வந்துருச்சோ அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். உடனடியாக அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முந்தி மவுண்ட் ரோட்டில் ஏகப்பட்ட போதை சாக்லேட் பிடிச்சிருக்காங்க. அதை தவிர இன்னும் அதுக்கு நிறைய பேர்கள் சொல்லி பல்வேறு வடிவங்களில் கிடைக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இப்போ பிடிபடுற போதை வஸ்துக்களே பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இருக்குன்னா அப்போ புழக்கத்தில் எவ்வளோ இருக்கணும், எந்த அளவுக்கு இந்த இளைய சமுதாயத்தை சீரழிச்சுக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஒரே சாக்லேட்டை திரும்ப திரும்ப அல்லது ஒரே ஒரு உணவுப் பொருளை திரும்ப திரும்ப ஒரு குழந்தை கேட்குதுன்னா நம்ம உடனடியாக அதை கவனிக்கணும். அதில் என்ன கலந்துருக்காங்க அப்படின்ட்டு. ஒரே பொருளை திரும்ப திரும்ப, அதாவது எப்படின்னா அது ஒரு அடிக்ஷன் ஆக்கிடும். இந்த போதை பொருட்கள், அது போதை சாக்லேட்டாக இருக்கட்டும், போதை எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, அது சாக்லேட் வடிவத்தில் இருந்தாலும் சரி, எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. முதல்ல சிறுமூளையை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும், நரம்புகளை பாதிக்கும், நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். இது எல்லாத்தையும் மனதை பாதிக்கக்கூடியது, அடிமைப்படுத்தக்கூடியது. இந்த போதையை எப்படி ஒழிக்கிறது? எப்போவுமே ஒரு விஷயத்தை வேறொரு விஷயத்தால தான் மாற்ற முடியும். அதாவது எப்படின்னா, இந்த தப்பான ஒரு போதைங்கிற பழக்கத்துக்கு பதிலாக ஒரு நல்ல பழக்கத்தை அந்த இடத்துல வச்சுட்டோம்னா இந்த போதைங்கிற பழக்கத்துக்கு வேலை இல்லாமல் போயிடும். இப்போ இது நம்ம ரொம்ப காலமாகவே இது சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது எப்படின்னா, காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு ஆசைப்படுறவங்க நிறையா இருக்காங்க. ஆனால் 7 மணி 8 மணிக்கு எந்திரிக்கிறவங்க தான் நிறைய. அதே அவங்ககிட்ட நீங்கள் சொல்லி பாருங்கள், நாளைக்கு காலையில் 5 மணிக்கெல்லாம் ரெடியாக இருங்க, நம்ம காஷ்மீர் போயிட்டு வரலாம், அல்லது சுவிட்சர்லாண்டு போயிட்டு வரலாம், பிக்னிக் போகலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசமே கிடையாது. காலையில் 5 மணிக்கு போகணுன்னா 3 மணிக்கே ரெடியாக இருப்பாங்க. அந்த இடத்துல வேற ஒரு விஷயத்தை வைக்கிறீங்க. அது மாதிரி இந்த போதைக்கு உடம்பும் மனசும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு விளையாட்டையோ அல்லது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியையோ அவங்களுக்கு ஆர்வம் இருக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்ன, யாருக்கு இதை கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஆர்வம் இருக்கணும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அந்த போதையிலேருந்து தன்னால் விடுபட்டுருவாங்க. நீங்கள் போய் ரொம்ப மெனக்கடணும், கஷ்டப்படணும், ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம மனிதநீதி கழகத்திலேருந்து வர்மக்கலை, தற்காப்பு கலை கற்றுக் கொடுக்குறோம், டேக்கோண்டோ கற்றுக் கொடுக்குறோம். டேக்கோண்டோங்கிறது ஒலிம்பிக்கில் இருக்குது. அடுத்து யோகா கற்றுக் கொடுக்குறோம். இன்னும் நிறைய மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம்ஸ் நிறைய நடத்துகிறோம். முன்னாடியெல்லாம் பௌர்ணமி நாட்களில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்துவோம். ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு நடத்துவோம். இடையில இந்த கொரோனா லாக்டவுனுக்கு பிறகு மொத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டோம். ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிற நாளில் பார்த்தீங்கன்னா பாட்டு, டான்ஸு, தற்காப்பு கலை பயிற்சிகள், இதுக்கெல்லாம் நம்ம ஒரு போட்டி அறிவிச்சு, பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, எதெல்லாம் ஆர்வமா இருக்கிறாங்களோ அதெல்லாம் போட்டி வச்சு அதுக்கெல்லாம் பரிசுகள் கொடுத்தோம். வர்ற பௌர்ணமிக்கு ஒரு போட்டின்னு சொல்லிட்டா பௌர்ணமிக்கு முன்னாடியே ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடியே அவங்க தயாராகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வேற எந்த கெட்ட பழக்கமும் வர்றதில்லை, எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸே வர்றதில்லை. முழுக்க முழுக்க அந்த பயிற்சியில், அந்த
போட்டியில ஜெயிக்கணுங்கிறதுக்காக பயிற்சி பண்ணி ரொம்ப அற்புதமா பண்ணிட்டு இருந்தோம். கொரோனா லாக்டவுனுக்கு பிறகு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டோம். இந்த போதையை ஒழிக்கிறதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்டோ போராட்டங்களோ விடியலை தராது, விடிவை தராது. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படின்னா இப்போ ஒரு போன மாசம் திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா செய்தி இப்போ எல்லா டிவிலையும் வந்தது, யூடியூப்ல எல்லாம் வந்தது. ஒருத்தர் போய் ஒரு போதையை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த யாரு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ அவருடைய அடியாட்கள் போய் அங்க வீட்டுல போய் அடிச்சு துவம்சம் பண்ணி ரொம்ப படுத்திட்டாங்க. அந்த மாதிரி நிறைய நடக்குது. எல்லா இடத்துலையும் எல்லா விஷயத்திலையும் நம்ம சொல்லல, ஒரு சில இடங்கள்ல அந்த மாதிரி நடக்குது. அப்போ நம்ம போராடுறது மட்டுமே ஒரு தீர்வா அமைஞ்சிருமான்னா தீர்வா அமையாது. நான் அடிக்கடி சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மனதை அடக்காதீங்க. என்னங்க மனசை அடக்காதீங்கிறீங்க அப்படிங்கிறீங்களா? மனசை அடக்குனீங்கன்னா திமிரும். ஆனா அந்த மனசை பழக்கினீங்கன்னு வைங்க, பழகிடும். எந்த சாதனையும் உங்களால பண்ண முடியும். அதற்கான பயிற்சிகளை நம்ம மனிதநீதி கழகம் மூலமா நம்ம கொடுக்குறோம். ரெண்டாவதா சுப்ரீம் கோர்ட் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு பரிந்துரைக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கு. அது தீர்ப்பு கிடையாது, ஒரு கமிட்டி. அதாவது எப்படின்னா, வரி கற்ற மக்கள், அதாவது மக்களுக்கு இலவசங்கள் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த இலவசங்கள் பூரா மக்கள் வரி பணத்துல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா, மக்கள் வரி பணத்திலேருந்து எடுத்து மக்கள்கிட்டே கொடுக்குறாங்க. அப்ப இந்த இலவசங்கள் எதை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது யார் வரி கட்டுறாங்களோ அவங்க தான் முடிவு பண்ணணும். அதற்கு ஒரு சங்கத்தை அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் பரிந்துரை கொடுத்துருக்கு. உடனே இதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம், வரி கட்டுறவனுக்கும் அதுக்கு தானே சம்பந்தம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. வரி கட்டுறது வந்து டாட்டாவும் பிர்லாவும் பஜாஜும் ஹோண்டாவும் அதானியும் அம்பானியும் தான் கட்டுறாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மிகப்பெரிய தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். தப்பா நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். சாதாரண ஒரு பெட்டி கடையில வேலை பார்க்குறவர் கூட, ஒரு சாதாரண மனிதர் கூட, ஒரு ரிக்ஷா தொழிலாளி கூட, தினசரி கூலி வேலை பார்க்குற தொழிலாளி கூட வரி கட்டுறாங்க. எப்படி கட்டுறாங்க? ஒரு பாட்டில் பச்சை தண்ணி வாங்குனீங்கன்னா அந்த தண்ணிக்கு வரி உண்டு. உடனே நீங்க நினைக்காதீங்க, ரைட்டு தண்ணி விலை இவ்வளவு வரி இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பில்லெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த தண்ணி வாங்குறீங்கல்ல, அந்த தண்ணி தயாரிக்கிற இடத்துலயே நீங்க வரி கட்டிடுவாங்க. அவங்க வரி கட்டிடுவாங்க, அந்த வரியையும் சேர்த்து தான் அந்த தண்ணி தலையில வைப்பாங்க. லாபத்தோட சேர்த்து வரியையும் சேர்த்து தான் வைப்பாங்க. நீங்க ஒரு சாக்லேட் வாங்குறீங்கன்னு வைங்க, ஒரு குழந்தை போய் ஒரு சாக்லேட் வாங்குது. அந்த சாக்லேட் ₹1 சாக்லேட் வாங்கினா கிட்டத்தட்ட அது 18 பைசா, கிட்டத்தட்ட ஒரு ஏறக்குறைய 18 பைசா. ₹1 வாங்குற சாக்லேட்ல கிட்டத்தட்ட 18 பைசா வரி அந்த குழந்தை கட்டுது. உடனே இதை யாராவது சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா உடனே போயிட்டு எனக்கு வாங்கின சாக்லேட்டுக்கு வரி கட்டுறேன்னு சொல்லிட்டு ரசீது கொடுன்னுலாம் கேட்காதீங்க. அதாவது எப்படின்னா, அந்த சாக்லேட் தயாரிக்கிற கம்பெனி வரியை கட்டிடுது, அந்த கட்டுற வரியையும் சேர்த்து தன்னோட லாபத்தை சேர்த்து அந்த விலையை நிர்ணயிக்குது, சாக்லேட்டுக்கான விலையை நிர்ணயிக்குது. அப்ப வரிங்கிறது ஒரு கூலி தொழிலாளியும் கட்டுறாங்க. இந்த உலகத்துல வரி கட்டாத மனிதர்களே இல்லை. இது உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா போதும். இப்ப இந்த வரி செலுத்துவோர்கள் மக்கள் தான். இந்த வரி செலுத்துவோர்களுக்கு ஒரு சங்கத்தை உருவாக்கி இந்த இலவசங்கள்லாம் கொடுக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணலாம் அப்படின்றத ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை கிட்டத்தட்ட நம்ம ஒரு 40-45 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம மனிதநீதி கழகத்திலேருந்து போராடிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். எப்படி சொல்றோம்னா, நம்ம மனிதநீதி கழகத்தோட பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் நம்ம மாணவர்கள் பார்த்திருப்பீங்க, நம்ம மனிதநீதி கழகத்தோட உறுப்பினர்கள் பார்த்திருப்பீங்க. அதாவது எப்படின்னா, இலவசங்களை அறிவிக்கிறவர்கள் எதை வேணாலும் அறிவிக்கட்டும், ஆனால் அறிவிக்கிறதுக்கு முந்தி அது என்ன அறிவிக்க போறோம், அதை எப்ப நிறைவேற்ற போறோம்னு தேர்தல் கமிஷன்ல கொடுக்கணும். நம்ம கோரிக்கையா வச்சிருக்கோம் நம்ம மனிதநீதி கழகத்து மூலமா. அவங்க அந்த விஷயத்தை நிறைவேற்றலைன்னா அந்த அரசாங்கத்தை கலைக்கணும். அடுத்ததா, எப்ப எம்எல்ஏ எம்பிக்கள் கவுன்சிலர்கள் யாரா இருந்தாலும் சரி, எப்ப நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு உரிமை இருக்கோ அப்ப அவங்களை திரும்ப பெறுவதற்கும் உரிமை வேணும். இது மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம மனிதநீதி கழகத்தின் மூலமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லையும் நம்மளுடைய உறுப்பினர்கள் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம உறுப்பினர்கள் வெளி மாநிலங்களில் போய் இருக்கிறவங்களும் இருக்காங்க, வெளிநாடுகளில் போய் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இதை நம்ம பெரிய அளவில் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு பெரிய அளவில் அதை ஒரு விளம்பரம்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எப்பெல்லாம் இந்த விஷயங்களை நம்ம பெருசாக எடுத்துகிட்டு போகிறோமோ அப்பெல்லாம் நமக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கறது ஒரு வாடிக்கையா இருக்கு. கருத்தால மோதாம கருத்து சொன்ன நபர்கிட்ட மோதுறது அப்படிங்கிற ஒரு செயல் பல இடங்கள்ல இருக்கு. நம்ம இதை எப்பெல்லாம் கொஞ்சம் கடுமையா வெளிப்படையா நம்ம பேசி கொண்டு போறோமோ அப்பெல்லாம் என்னன்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்துறாங்க. ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்களேன், இப்ப இதை நான் பெரிய அளவுல ஒரு பெரிய இஷ்யூவா நிகழ்ச்சிகள் மூலமா இதை எடுத்துட்டு போனா, நாளைக்கு இந்தியா முழுவதும் கஞ்சா ஹோல்சேல் பண்றது வக்கீல் ராஜேந்திரன் வீட்டிலே வைத்து சாராயம் காய்ச்சினார். எதை வேணாலும் சொல்லலாம், எந்த கேஸ் வேணாலும் போடலாம். அந்த கேஸ் எல்லாம் பொய்ன்னு நிரூபிச்சிருவோம். ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும், எவ்வளவு மன உளைச்சல், எவ்வளவு அலைச்சல். இப்ப நம்ம மாணவர்கள், நம்மளுடைய மனிதநீதி கழகத்தோட ஆர்வலர்கள், உறுப்பினர்கள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனாலதான் திரும்ப இந்த இஷ்யூவை நம்ம கையில் எடுத்திருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டும் ஒரு அற்புதமான ஒரு கமிட்டி அமைக்கிறதுக்கு, வரி செலுத்துவோர் சங்கத்தை அமைக்கிறதுக்கு ஒரு சஜஷன் கொடுத்திருக்கு. அதை நம்ம முழு மனசோட வரவேற்கிறோம். மூணாவது விஷயம், அடுத்த பிரதமர் யாருங்கிறது தான் இல்லையா. இப்ப முந்தா நாள் பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறவர், அதாவது எப்படின்னா, ஒரு நாட்டில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குறது, ஸ்ட்ராட்டஜியை இருக்கிறத இல்லைனாக்குறது, இல்லாத இருக்குன்னு உருவாக்குறது, அப்படிப்பட்ட நபர்கள்ல ஒரு நபரா
கருதப்படுகிற, அதாவது சக்தி வாய்ந்த நபரா கருதப்படுகிற பிரசாந்த் கிஷோர் அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது எப்படின்னா, பாரதிய ஜனதா தான் திரும்ப ஆட்சிக்கு வரும், மோடி தான் திரும்ப ஆட்சிக்கு வருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. இதுல என்ன அப்படின்னா, நீங்க சரி பிஜேபி காசு கொடுத்தோ இல்ல பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவரை சொல்ல வச்சிருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இவர் இந்த தடவை ஸ்ட்ராட்டஜி ஒரு உருவாக்குனதே பிஜேபிக்கு எதிராக தான் உருவாக்குனார். ஸ்ட்ராட்டஜி பிஜேபிக்கு எதிராக ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குன ஒரு நபர் பிரசாந்த் கிஷோர். இப்ப பிஜேபி தான் திரும்ப ஆட்சிக்கு வரும், நரேந்திர மோடிஜி தான் திரும்ப ஆட்சிக்கு வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறது. இது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. இன்னொரு 5 நாள் தானே, லேட்டஸ்ட் வெயிட் அண்ட் சீ. நாலாவதா யூடியூபர் சவுக்கு சங்கர் கேஸ்ல மாண்புமிகு நீதிபதி GR சுவாமிநாதன் ஜெய மிரட்டி இருக்காங்க. அதாவது மிரட்டல, அதாவது அவருக்கு அவரோட சேம்பர்லேயே போய் 2 நபர்கள் அவருக்கு ஒரு, அதாவது சக்தி வாய்ந்த 2 நபர்கள் போய் ஒரு அழுத்தம் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அவரே ஓப்பன் கோர்ட்ல, நீதிபதியே ஓப்பன் கோர்ட்ல சொல்லியிருக்கிறாரு. 2 பேர் வந்து சேம்பர்ல மீட் பண்ணி சவுக்கு சங்கர் கேஸை உடனே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். இதை பத்தி ஆளாளுக்கு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கருத்து சொல்றது வந்து யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாம் அப்படின்ற அளவுக்கு ஆயிட்டு. இது சம்பந்தமா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இவர் வந்து உடனடியா அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும், சுயோமோட்டோ நடவடிக்கை எடுத்திருக்கணும், அல்லது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்லாம் ஆளாளுக்கு கருத்து சொல்றாங்க. கருத்து சொல்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அடுத்தவங்க விஷயத்துல கருத்து சொல்றது வந்து ரொம்ப ஈஸி. தலைவலியும் திருவலியும் தனக்கு வந்தாதான் தெரியும் அப்படிம்பாங்க இல்லையா. இன்றைக்கு உலகம் எப்படி இருக்கு, நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா, ஒரு கருத்து சொன்னீங்கன்னா உங்க கருத்தோட மோதுறது இல்ல, உங்ககிட்ட நேரடியா மோதிடுறது. 15வது கேஸா சவுக்கு சங்கர் கேஸ் வந்திருக்கு. அந்த 14 கேஸையும் வேற தேதிக்கு வாய்தா போட்டுட்டு சவுக்கு சங்கர் வழக்கு எடுத்து உடனடியா தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். இது சட்டப்படி சரியா செல்லுமா, சுப்ரீம் கோர்ட் எல்லாம் போனா நிக்குமா அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாவது. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம நாட்டுல நீதிபதிகளா இருக்கட்டும், சாதாரண நடுவர்கள்ல இருந்து நீதிபதிகள்ல இருந்து நீதியரசர்கள்ல இருந்து யாரா வேணாலும் இருக்கட்டும், அல்லது மந்திரிகளா இருக்கட்டும், எல்லாருமே மனிதர்கள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் சாதாரண மனிதர்கள் சொல்ல, மனிதர்கள், மனித உடம்போட இருக்கிறவங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கும் உடம்பு இருக்கு, உயிர் இருக்கு, குடும்பம் இருக்கு, பல்வேறு விஷயங்கள் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு நடந்துட முடியாது, எதை வேணாலும் செஞ்சிட முடியாது. இவருக்கு பாதுகாப்புக்கு ஒரு AK-47 கன்னு 4 பக்கம் வச்சுக்கிட்டு 4 நபர்களை வச்சுக்கிட்டு இவர் எங்க பார்த்தாலும் போக முடியுமா? சட்டமே அதை அனுமதிக்காது, அதற்கான வசதிகளும் ஏற்படாது. சரி, அவருக்கு தான் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிடுறான்னு வைங்க. அவர் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளையில இருந்து பேர பிள்ளையில இருந்து ஒவ்வொருத்தருக்கும், ஆபீஸ்க்கு போறவங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் சுத்தி சினிமாவில் வர மாதிரி AK-47 துப்பாக்கி வச்சுக்கிட்டு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? அது நடைமுறையில் சாத்தியமா இல்ல சட்டப்படி தான் அது முடியுமா? ஏங்க நம்ம நாட்டில் MLA-க்கள், MP-க்கள், சக்தி வாய்ந்த மந்திரிகளா இருந்தவங்க எல்லாம் நடு ரோட்ல கண்ட துண்டமா வெட்டி கொண்டிருக்காங்க.